வருங்கால இந்தியாவுக்கு வணக்கம். நான் ஏன் இப்படி வரணும்னு ஆசைப்பட்டேன்னா, உங்களால தான் இந்த ஸ்டேஜ் எனக்கு அமைச்சு நீங்கள் தான் கொடுத்தீங்க இந்த ஸ்டேஜ். இல்லைன்னா நான் உங்களை ஒருத்தனா நான் இருந்திருப்பேன் இத்தனை வருஷமாக என்னை அழகுபடுத்தி என்னோட ஸ்டேஜில் நிப்பாட்டி இருக்கீங்கன்னா, நான் வெறும் அங்கிட்டு அப்படி வந்து ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஹலோ சொல்கிறத விட உங்கள் மத்தியில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்தித்து வந்து நிற்கணும் அப்படின்றது ஆசை. ஏன்னா நானும் காலேஜில் கல்ச்சரல் செக்ரட்டரியாக இருந்ததுனால எனக்கு தெரியும் கஷ்டம், எப்படி கல்ச்சரல்ஸ் நடத்தணும், சீஃப் கெஸ்ட் எல்லாம் எப்படி கூட்டிகிட்டு வந்து எப்படி உற்சாகப்படுத்தணும்னு. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஐ வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் விஐடி கேம்பஸ். I wanted to be part of you all. That's why I wanted to come in between them. Thank you all for actually giving us this space along with your celebrations. Thank you first. முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி. In fact, I have to thank the faculty and the students. DSP சார் வேற Dress பத்தி பேச சொல்றாரு. சார் எனக்கு சக்கி எல்லாம் இழுக்க வேணாம், செக் கொடுங்க சார். Good evening VIT. I think vibrance the pair வந்து definitely I had the vibration when I entered the college. எனக்கு I'm 40 years old. I just turned 40. ஒரு 18 years அப்புறம் I'm stepping into a college and I was like shocked to see the vibration around. எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா, காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நாங்களும் போயிருக்கோம். I mean like there is one synergy. Shastra and VIT were the two deemed universities which started in 2001 and I was part of Shastra and VIT was the other college actually. And I was telling Samudragani sir, ஒரு 15 வருஷம் கழிச்சு பிறந்து தொலைஞ்சிருக்கலாம் போல, அவசரப்பட்டு முன்னாடியே பிறந்துட்டோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. பிகாஸ் த அட்மாஸ்பியர் in the college is absolutely brilliant and I really love the way things are happening around here. And in the stage எங்களுக்கு அமைச்சு கொடுத்த காலேஜ்க்கும் and the ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் really thank you so much. It means a lot. ரொம்ப ஒரு பிரமாதமான அனுபவம். மாணவர்களாகிய நீங்கள்லாம் வந்து பாட ஆசிரியரை தான் பார்த்துருப்பீங்க. ஒரு பாடலாசிரியராக உங்கள் முன்னாடி வருவது ரொம்ப மகிழ்ச்சி. இது ரத்னம் படத்தினுடைய சிங்கிள் வெளியீட்டு விழாங்கிறதுனால ரொம்ப ரத்தன சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் சில விஷயங்களை. ஹரிசாருக்கு நான் வந்து அவருடைய முதல் படத்துலேருந்து பாடல் எழுதி வந்திருக்கேன். இந்த ரத்னம் படத்தில் அத்தனை பாடல்களும் மிக அற்புதமாக வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்தியாவையே தன்னுடைய இசையால் கட்டி இழுத்து கொண்டிருக்கிற பேன் இந்தியா மியூசிக் டைரக்டர்னா திரு டிஎஸ்பி அவர்கள் தான். இந்தியா மட்டும் இல்ல, பங்களாதேஷ்லயும் அவருடைய பாடல் வைரல் ஆகுது. இன்றைக்கு நம்ம வீடியோக்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாடல் நிச்சயமா பட்டி தொட்டியெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கலப்போம். ராக் ஸ்டார் டிஎஸ்பி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல விஷால் சார் பத்தி சொல்லவே வேணாம். இன்னைக்கு மார்க் ஆண்டனிக்கு பிறகு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ, அவருக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கார்த்திகேயன் சந்தானம் சார் தயாரிப்பாளர், அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாட்டு ஒரு அற்புதமான மோட்டிவேஷன் சாங். அதாவது ஒரு தெருவிளக்கில் படித்தவனுடைய பேரிலே கூட நிறைய தெருக்கள் வரும். எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி செய்தால் எந்த உச்சத்தையும் எட்ட முடியும் என்று சொல்லுகிற ஒரு கமர்ஷியல் பாடலில் அமைந்திருக்கிற ஒரு அற்புதமான மோட்டிவேஷனல் பாட்டு இது. நிச்சயமா உங்கள் மனங்களை எல்லாம் கவரும். இந்த ரத்னம் படமும் ரத்னம் பாடலும் மிகப்பெரிய இடத்தை உங்கள் இதயத்திலே பிடிக்கும் என்று சொல்லி உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இறைவனுக்கு நன்றி. உங்களை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி. லைஃப்பில் நல்லா வாங்க. ஏனியை கூரை மேலே போடாதீங்க, வானத்தில் போடுங்க. வாழ்த்துக்கள். எங்கள் இயக்குனர் ஹரிசாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என் தம்பி விஷால் கடினமான உழைப்பாளி. அவருடைய உழைப்புக்கு இன்னும் பல தளங்கள் இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி. சார் டிஎஸ்பி சார் வாழ்த்துக்கள். சார் விவேகா சார் வாழ்த்துக்கள். சகோதரர் கார்த்தி சார் வாழ்த்துக்கள். சார் சந்திப்போம் 26ஆம் தேதி ஏப்ரல் 26 சந்தோம். நீங்க பேசாமலா கேப்டன் ஆஃப் தி ஷிப். வணக்கம். ரத்னம் எனக்கு 17வது படம், விஷால் கூட வந்து எனக்கு 3வது படம், இது டிஎஸ்பி கூட 6வது படம். ஏற்கனவே சிங்கத்தில் வந்து அந்த அளவுக்கு சாங் கொடுத்தாரு. இந்த படத்தில் 6 சாங், 6 ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்கள் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு கமர்ஷியல் சாங்.
இதுக்கப்புறம் ஒரு 2 மெலோடி இருக்குது, இன்னும் ஒரு மூடான சாங்ஸ்லாம் கூட ஒரு 3 இருக்குது. ஸோ ஆனால் சொல்கிறியா மாமா மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மூடு நடிச்சிருக்கீங்க, இது வேறு மூடு, இது எமோஷனல் மூட். ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால், சரியான ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும்னு நினச்சேன். விஷால் கூட ஏற்கனவே 2 படம் ஆக்ஷன் இருந்தாலும் ஃபேமிலி எமோஷன் நிறையா இருந்துச்சு. இதில் வந்து ஒரு சரியான ஆக்ஷனாக இருக்கணும். ஒரு சாமி, ஒரு சிங்கம், இதிலெல்லாம் பார்த்த அந்த ஆக்ஷன் எனர்ஜி இந்த கதைக்குள்ளே இருக்கணும்னு நினச்சி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். அது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. விஷால் வந்து வேறு லெவலில் வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. பர்ஃபார்மன்ஸ் கண் கலங்க வைக்கிற மாதிரி நிறையா ஸ்கோப் இருந்துச்சு. எனக்காக வந்து ஒரு 20 நாளில் வந்து ஒரு தாமிரபரணி விஷாலாக வந்து நின்னார். ஸோ எல்லாமே வந்து ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. படத்தை முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் உங்கள் முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணுறோம். விஐடி ரொம்ப பெருமையான ஒரு கேம்பஸ் இது வந்து எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம், நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ. அடடா, ஹலோ விஐடி, how are you? அனைவருக்கும் வணக்கம், అందరికీ నమస్కారం. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? అందరూ బాగున్నారా? కలకలం తంబిகளா? తమ్ముడు, లెట్స్ డూ. Thank you guys, thank you so much for all the love. I've been on the same stage, I performed at VIT sometime back. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருப்பி இன்னைக்கு இங்கே வந்து எங்கள் சாங் லான்ச் பண்ணுது. ஆனால் நான் ஜாஸ்தி பேச விரும்பல, ஏன்னா யூ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் அ வெரி லாங் டைம். வி வாண்ட் டு லான்ச் தி சாங் and show you guys the song and hope you all will love it and enjoy the song. And the name of the song is ஒன்னு கொடுங்க சார், சீக்கிரமா கொடுங்க, சீக்கிரமா கொடுங்க. நேம் ஆஃப் தி சாங் அப்படி ஆமா ஆமா, அந்த ஒரு ரிவீல் மாதிரி பண்ணிடலாம் சார். நேம் ஆஃப் தி சாங் என்ன? விஐடி எனர்ஜி குறையுது விஐடி. யா, சாங்கோட பேர் தெரியுமா? என்ன சார் பேரு? டோன்ட் வரிடா மச்சி. இந்த புடிங்க சார், இதுதான் பாட்டோடைய பேரு. ஏன்னா டார்லிங் விஷால் பிரதர் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். எல்லாரும் முன்னாடி வாங்கல, எல்லாருக்கும் சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து பலவிதமான பிரச்சனைகளை பார்த்துருக்கோம் இந்த கடந்த 3-4 இயர்ஸில், கோவிடு அது இதுன்னு சொல்லிட்டு இல்லையா. ஏன்னா என்ன நடந்தாலும் லைஃப்பில் ஒன்று நம்ம we have to remember one thing, don't worry மச்சி, ஃபைனலி everything is going to be great. இந்த சாங்கில் வந்து விஷால் சார் வந்து பயங்கரமாக சில சூப்பரான ஹுக் ஸ்டெப்லாம் ஆடி இருக்காரு.